நீங்க அவங்க எது வேணாலும் விடியாட்சின்னு சொன்னாலும் விடியாட்சின்னு சொன்னாலும் அவங்க சொல்றதை மக்கள் ஏத்துக்க போறதில்லை. பெண்களுக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த ஆட்சியில் நடைபெறாத அளவுக்கு இது நடைபெற்று இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல நான் சொன்னேன் 2016 ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஆன ஆட்சி தான் சிறப்பான ஆட்சி திமுகவில் சொன்னதும் அதை விட சிறப்பான ஆட்சியாக திமுக இந்த ஆட்சியை நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார். எனவே பரப்புரையை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தினத்தந்தியை பார்த்தீங்கன்னா தெரியும், 8 கால செய்தி போட்டுருவேன். திமுக பரப்புரை தொடங்கியது ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அந்த மகளிர் அணி 10 பேர் வந்தாங்கல்ல, அவங்க பூத்தா போய் கொடுக்கணும், கழகத்தினுடைய சாதனைகளை எடுத்து சொல்லணும்னு நம்ம திமுக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஏதோ போய் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி வச்சுக்கிட்டு இது பார்த்தியான்னு சொல்றாங்க. பொதுமக்கள் திமுக அந்த வேலையெல்லாம் கிட்டத்தட்ட 6 மாசமா தேர்தல் வேலையை திமுக தான் செய்து தளபதி தான் அதை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இப்பதான் வந்திருக்கிறாங்க. அதனால அதை பத்திலாம் ஒண்ணும் இல்ல, பயப்படலாம். யார் சொல்றா அப்படி? யார் சொன்னா சொல்லுங்க. நேத்து வரைக்கும் அவருக்கு யாரு கிடைக்கலன்னு ஒருத்தரா தூக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு தான் பலவீனமா இருக்கல. எங்க கூட்டணியை நம்முடைய முதலமைச்சர் நல்லா வச்சிருக்காருங்க. கூட்டணி எல்லாம் எல்லாம் பலமா இருக்கு. நிச்சயம் திமுக தான் ஜெயிக்க. தலைவர் தான் இந்த முதலமைச்சர். திமுக சார் எங்களுக்கே தெரியுமா சார், கருத்து கணிப்புல நாங்க தொகுதிக்கு போறோம், மக்களை பாக்குறோம், எங்களை பார்த்தா எப்படி வரவேற்கிறாங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. தளபதி பேர்ல ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அதனால எங்களுக்கு அந்த வரவேற்பு நல்லா இருக்கு. திமுக ஜெயிக்கணும் தான். நீங்க எந்த ஆட்சியிலும் இல்லைங்க, நம்முடைய முதலமைச்சர் வந்து அவர் திட்டங்களை ஒவ்வொரு மாதமும் அதிகாரிகள் மூலமாக எவ்வளவு தூரம் இந்த மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறது என்பதை கண்டறிந்து எங்காவது குறை இருந்தால் அது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் பேசி இதை செய்திருக்கிறார். மேலும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடன் சாதி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல கேம்ப் நடத்தி ஒரு 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலமாக நடைபெறாத பணிகள் எல்லாம் ஒரே நாள்ல முடித்து தந்தது நம்முடைய தளபதி. உதாரணம் சொல்றேன், கிராமங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், இபி டிரான்ஸ்பர்ங்கிறது இபி அவ்வளவு ஈஸியா டிரான்ஸ்பர் ஆகுது. இபி கூட்டுப்பட்டா நிவர்த்தி ஆகாது, பலவேறு பிரச்சனை வரும். இந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனை கூட ஒரே நாள்ல கேம்ப்ல தீர்த்து கொடுத்துருக்காரு முதலமைச்சர். அதனால ஜனங்கள் தலைவர் கொடுத்த திட்டங்கள் முழுமையாக கிராமங்களை நோக்கி சென்றிருக்கிறது. அதுல எல்லா ஐப்பாடங்களும் ஒவ்வொருத்தருக்கும் சென்றடைந்திருக்கிறது. நல்லா இருக்கு. அதுல ஒண்ணு முதலமைச்சர் முடிவு எடுக்கிறது, தலைவர் தலைவர் சார், எங்க தலைவர் என்ன வேலை செய்தாரோ சொல்றாரோ அதை செய்வது நாங்கள். எனவே கட்சியினுடைய யார் கூட்டணி என்பதெல்லாம் தலைவர் தான் முடிவு செய்வாரு தவிர நாங்கள் எது செய்தாலும் நீ சொல்றேன் நான் திமுக ஜெயிக்க, அது என்னால சொல்ல முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.